100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் 30, 31 இந்த 2 நாட்களில் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்களால் நடக்கப் போகும் சம்பவம், வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகின்றது. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சனி பகவான் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது இந்த 2 நாட்களில் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதிக அளவிலான நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் நிறைய கெட்டது நடந்திருந்தாலும் இந்த 2 நாட்களில் பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்றது. என்னதான் உங்களுக்கு மற்றவர்கள் இந்த நாட்களில், இந்த 2 நாட்களில் தீமைகள் செய்ய நினைத்தாலும் அதெல்லாம் தவிடு பொடியாகிவிடும். உங்களுக்கு நடக்கப் போகின்ற நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதை போன்று இந்த 2 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகும் நல்லது இறைவன் கொடுப்பதாக இருக்கும். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, உங்ககிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது. தொழில் வியாபாரத்தில் பெரும் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறீங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்த நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள். உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய ஆளுமை என்ன, உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு என்ன அப்படின்றத எதிரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறப்போகின்றது. எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டாகும் அப்படின்றதுனால தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களோட எதிரிகள் இனி உங்கள் பக்கமே தலை வைத்து கூட படுக்க மாட்டாங்க. சிறிய முதலீட்டை போட்டு கூட பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமைய போகின்றது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிங்க, வெற்றியில முடியும். அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில முடியும். அப்படின்றதுனால இதை செய்யலாமா, செஞ்சால் சரி வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு முறை யோசித்தாலே அதை செஞ்சிடுங்க. பல முறை யோசித்து குழப்பி கொள்ளாதீர்கள். ஜோதிட ரீதியாக மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஜூலை 30, 31 2 நாட்களும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகமாகவே அடிக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை பார்ப்பீங்க. அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்னதான் தாய் தந்தை உறவு வழியில் நல்லது நடந்தாலும், தாய் தந்தை அவங்க உங்களுக்கு நல்லதே நினைத்தாலும், பூர்வீக சொத்து பிரச்சனைகளில், அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த 2 நாட்களில் விலகப் போகின்றது. இதெல்லாம் நடந்தாலும் சகோதர சகோதரி வகையில் சில பிரச்சனைகளை நிச்சயம் சந்திக்க வேண்டி இருக்கும். சகோதரன் தானே, சகோதரி தானே, கூட பிறந்த அண்ணன் தானே, தம்பி தானே, அக்கா தானே, தங்கச்சி தானே அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட பேசுவது, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்த போகின்றது. ஆகையால் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்கள். நீங்கள் மற்ற நபர்களை விட ஒரு படி முன்னே இருக்கணும். அதாவது அவனுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ஒரு விஷயம் அதிகமாக தெரியணும் அப்படின்ற மாதிரி
எப்பவுமே ஒரு அப்டேட்டோட ஒரு நாலேஜோட இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் நல்ல காரியங்கள் நடக்க போகின்றது. உங்களால் உங்களுடைய குடும்பமே முன்னேற்ற பாதைக்கு செல்ல போகின்றது. படிப்புலையும் திறமையாக விளங்குவீங்க. நீங்களும் சரி உங்களுடைய பிள்ளைகளும் சரி படிப்பு ரீதியாக சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் சரி, அல்லது மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய நீங்கள் மீனம் ராசியில் இருக்கீங்க அல்லவா, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெரும் அளவிலான மாற்றம் உண்டாக போகின்றது. அவங்களுடைய கல்வியும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்கூடாக பார்ப்பீங்க அப்படின்ட்டு சொன்னாலும் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அவங்களால நல்லது நடக்க போகின்றது. அவங்களால ராஜ யோகம் உங்களுக்கு அடிக்க போகின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய தொல்லையே கடன் தொல்லை தான். இந்த கடன் பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும்? வட்டி கட்டியே மாண்டு விட்டோமே, மீண்டு எழ வழி இல்லையா என்று தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புத தினங்களாக இந்த 2 நாட்கள் அமையப் போகின்றது. அதாவது 3ஆம் நபரின் தலையீட்டாலேயோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி பிறக்கப் போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி செய்தியை சொல்லியே ஆக வேண்டும். கிரக நிலைகள் எல்லாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பணம் உங்களை தேடி நிச்சயம் வரும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். அதெல்லாம் சரிங்க, அந்த பிரச்சனை என்ன, பெண்களால் ஏன் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர் தோழி அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களாகட்டும், இன்னொரு பக்கம் உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், இன்னொன்று 3ஆம் நபர் முன்பின் தெரியாத நபர் பெண்களாகட்டும். ஒரு கடைக்கு போகிறீங்க, வேலை விஷயமாக வெளியே போகிறீங்க, யாருன்னே தெரியாது, அவங்களா வம்புக்கு வருவாங்க. இந்த 3 நபர்களிடமும் எச்சரிக்கையோட கவனத்தோடு இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இந்த 2 நாட்களில் உங்களுக்கு வரவே வராது. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. மிக பெரும் செல்வ நிலையையும் செல்வ யோகத்தையும் ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற போகிறீங்க. சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அடுத்தடுத்த தினங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் வருடங்களில் உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த 2 நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.